இல்ல சார், இப்ப ஒரு புது படத்து ரிலீஸ் ஆனாலே அந்த வாரம் தாண்ட மாட்டேங்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. பட் ஆனா ஒரு ரிலீஸ் படம் நம்ம எவ்வளோ வாட்டி வேணா ஃபோன்லயோ, இந்த YouTube இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்க்குறது, நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டெலிவிஷன்ல பார்க்குறது. அத தாண்டி தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்கன்னும்போது ஒரு கூட்டம் வருதுல்ல சார்? நீங்க பாருங்க, தியேட்டர்ல வரும்போது கிடைக்கிற என்ஜாய்மென்ட் நீங்க பாருங்க, ஒரு படத்துல ஒரு 5 இடம், 10 இடம் கிளாப் சொன்னாலும் அந்த படம் ஹிட் ஆகும். ம். இது ஃப்ரேம் டு ஃப்ரேம் கிளாப் இருக்கும். எஸ். ஆரம்பிச்சதுலருந்து எண்டு வரலும் கிளாப்ஸ் அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெருசா ரொம்ப பெருசா இத நெனைக்கிறோம். பார்ப்போம். ஓகே. சச்சின் அண்ட் ஐயாசாமி இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணின்னே சொல்லுவாங்க அந்த படத்துல. ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அவர் வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், இவர் வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், அது நடுவுல ஜெனிலி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மாரி ஒரு காம்போவே ஹிட் ஆன காம்போ சார். இந்த காஸ்டிங்ல உங்களுடைய இன்வால்வ்மென்ட் இல்ல, இருந்ததா? இதெல்லாம் வந்து டைரக்டர், ஹீரோவோட டிஸ்கஸ் பண்ணி செஞ்சது. ஓகே. இப்ப வரும் அந்த ஜூன் மாதங்கள்ல வந்து நாங்க நெறைய அப்டேட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். விஜய் சார் பர்த்டே வருதுன்னா, உங்க பர்த்டே வருது. அடுத்த மாசம் பார்த்தா ஜூலைல சூர்யா சார் பர்த்டே வருது. ஸோ இப்ப இவங்களுடைய பர்த்டேஸ்ல நீங்க பிளான் பண்ண ரிலீஸ் படங்கள், இல்லன்னா வேற ஏதாவது படங்களோட அப்டேட் வருமா? இல்ல எனக்கு வந்து அ காக்கா காக்க ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா தியேட்டர்காரங்களும் கேட்குறாங்க. ஓகே. அதுக்கு உண்டான வேலை நடக்குது. அதே மாதிரி அஜித் அம்பது வந்து கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அது கேட்டுன்னு இருக்காங்க. ஓகே. அது ஒண்ணு இருக்கு. அப்ப மே மந்த் ஏதாவது அப்டேட் வருமா சார்? சான்சஸ் இருக்கலாம். சான்சஸ் இருக்கு. ஆமா.